This video is sponsored by EduQuest. இந்த EduQuestல நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜான தமிழில் சொல்லித்தராங்க. நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் கோர்சஸ் இருக்குது. இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Hello everyone. இங்கே பாருங்கள், நான் இப்போ லாகின் ஆகிருக்கிறது இந்த discoverthetips@gmail.com இந்த இமெயில் ஐடி. ஆனால் இப்போ நான் ஒரு மெயிலை கம்போஸ் பண்ணும்போது பாருங்கள், இந்த இடத்துல 2 இமெயில் ஐடி காமிக்குது இல்லைங்களா? இந்த discover the tips அப்படிங்கிற இமெயில் ஐடி காமிக்குது, கீழே இன்னொரு இமெயில் ஐடியும் காமிக்குது இல்லைங்களா? இந்த 2 இமெயில் ஐடியில் நம்ம மாற்றி செலக்ட் பண்ணிக்கலாம். எதுலேருந்து அந்த மெயில் போகணும், எந்த இமெயில் அட்ரஸ்லேருந்து அந்த மெயில் போகணும் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் எப்படி வர வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்லித்தரத்துக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செட்டிங்ஸ் வாங்க, இந்த ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கிற இந்த செட்டிங்ஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த see all செட்டிங்ஸ் போனீங்க அப்படின்னா இங்கே நிறைய டேப்ஸ் இருக்கும். அதில் இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்டில் இந்த 4வது ஆப்ஷன் பாருங்கள், சென்ட் மெயில் ஆஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த சென்ட் மெயில் ஆஸ் அப்படிங்கிற இடத்துல இங்கே பாருங்கள், discoverthetips@gmail.com அப்படிங்கிற இந்த இமெயில் ஐடி இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட் அனதர் இமெயில் அட்ரஸ்ன்னு இருக்கு இல்லைங்களா? இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் எந்த இமெயில் அட்ரஸை ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணணும். இப்போ நான் ஆட் பண்ண விரும்புகிற இமெயில் அட்ரஸை தப்பு இல்லாமல் நான் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணணும். அடுத்தது என்ன ஆகும்னா, நீங்கள் எந்த மெயில் ஐடியை ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் ஒன்று போயிருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, பிஃபோர் யூ கேன் சென்ட் இமெயில் அஸ் moses@gmail.com we need to verify that you own this email. அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். ஸோ இந்த சென்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த மெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் போகும். இப்போ நம்ம சென்ட் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த என்னோடய பர்சனல் மெயில் ஐடியில் நான் லாகின் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸில் ஜிமெயில் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கு இல்லைங்களா? இதுக்கு போயிட்டு பாருங்கள், கீழே இந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கீழே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு விண்டோ வரும். அதில் இங்கே பாருங்கள், ப்ளீஸ் கன்ஃபார்ம் சென்டிங் மெயிலஸ், இந்த மெயில் ஐடி போட்டு உங்களுக்கு காமிக்குது. இந்த கன்ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ திரும்பி அந்த செட்டிங்ஸ் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த வெரிஃபைன்னு இருக்குது பார்த்தீங்களா? இப்போது மேலே டிஸ்கவர் த டிப்ஸும் இருக்குது, அந்த இமெயில் ஐடியும் இருக்குது, கீழே பர்சனல் மெயில் ஐடியும் இருக்குது. இப்போது இந்த வெரிஃபைங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம எந்த இமெயில் ஐடியை ஆட் பண்ணமோ அது காட்டும். இது கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா போதும், அந்த அட்ரஸ்ஸு சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு இமெயில் சென்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கம்போஸ் மெயில் போயிட்டு இங்கே பார்த்தீங்களா அந்த 2 இமெயில் ஐடியும் வந்துருச்சு. இப்போ டிஸ்கவர் த டிப்ஸுங்கிற இமெயில் ஐடியும் இருக்குது, பர்சனல் இமெயில் ஐடியும் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரே இமெயில் ஐடிக்குள்ளே இருந்துட்டு ஒரு மெயில் அனுப்பும் பொழுது 2 டிஃப்ரெண்ட் மெயில் ஐடிஸில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு பர்சனல் விஷயங்கள் எல்லாம் ஒரு இமெயில் ஐடியிலேருந்து போகிற மாதிரியும், ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே ஒரு இன்னொரு இமெயில் ஐடியிலேருந்து போகிற மாதிரியும் அவங்க அதை வழக்கமாக அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான். சரி, இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் வேணாம், தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்னா, திரும்பியும் அதே செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு ஆல் செட்டிங்ஸில் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் இம்போர்ட் போயிட்டு இந்த சென்ட் மெயிலஸ் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டெலிட்டுன்னு அந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த மெயில் ஐடிக்கு நேராக டெலிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இது டெலிட் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும்.
ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இது டெலீட் ஆகிடும். இப்போ நம்ம கம்போஸ் மெயில் போய் பார்க்கலாங்களா, அந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். 2 போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரம் ஆப்ஷனே காமிக்கல பாருங்கள். முன்ன ஃப்ரம்மில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 2 இமெயில் ஐடி காணுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரம் ஆப்ஷனே காமிக்கல. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரே இமெயில் ஐடியில் 2 இமெயில் ஐடியை ஆட் பண்ணுறது. இப்படி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.